அட்டகாசமான சுவையில் ஒரு துவையல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுவையில் மட்டும் கிடையாதுங்க, ஆரோக்கியத்துலேயும் அவ்வளோ அதிகமான நன்மைகளை கொண்ட இந்த காயை வாரத்தில் 2 முறையாவது சேர்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த காயை நம்ம இவ்வளோ நல்லா மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைப்பீங்க. சுண்டைக்காய் தாங்க அது. ரத்த சுகை இருக்குது, அதாவது அனிமிக்காக இருந்தீங்கன்னா, சக்கரை நோய் இருக்கிறவங்க, மாதவிடாய் பிரச்சனை இருக்க பெண்கள், செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த சுண்டைக்காவை வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கோங்க. இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால இதயத்துக்கும் சரி, கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை இது போல் இடிக்கல்லில் சேர்த்து நசுக்கிக்கோங்க. 1க்கு 2 நசுக்கி உள்ளே இருக்க விதைகள் வெளியில் வரணும். இடிக்கல் இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் கவரில் கூட போட்டு இது போல் நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் இடித்து எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம இடித்து வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை மிதமான தீயில் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா காய் சுருண்டு வரும், அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இதை வதக்கும் போதே நல்லா வெந்து வந்துடும் காய். நம்ம திரும்பவும் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வெந்து வந்த பிறகு இப்போ இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதில் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே காரத்துக்கு நான் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. இந்த காரம் சரியாக இருந்துச்சு, உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த துவையலை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இப்போது ஒரு சின்ன எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இது அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு சின்ன சைஸில் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். துவையல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்கும். நான் சேர்த்துக்கல. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கலந்து விட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகிய தேங்காய் சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காயை வெங்காயம் பூண்டு வதக்கும் போது கூட நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் தாளிக்கிறப்போ சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ஆரோக்கியமான ஒரு துவையல் ரெடி. கண்டிப்பாக வாரத்தில் 2 முறையாவது இதை சேர்த்துக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.